வெல்கம் பேக் டு நெல்வே டைம்ஸ். ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தில் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால், விக்ராந்த், தம்பிராமையா, ஆதித்யா மேனன் மற்றும் பலர் நடிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய படம் தான் லால் சலம். படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க, தற்போது கள்ளக்குறிச்சி மாவட்டமாக இருக்கக்கூடிய சங்கராபுரம் அதை சுற்றி உள்ள கிராமங்களில் நடக்கிற மாதிரியான ஒரு ரூரல் நடக்கிற மாதிரியான கதையை தான் வந்து லால் சலம் படத்தோட கதை வந்து ட்ராவல் பண்ணுது. விஷ்ணு விஷால், விக்ராந்த் ரெண்டு பேரும் வந்து ஸ்கூல் கிளாஸ்மேட்ஸ். விஷ்ணு விஷால் ஒரு இந்து சமயத்தை சேர்ந்த ஒரு பையனாக இருக்காரு. பட் வந்து ஒரு பூரான ஒரு பேக்ரவுண்டில் இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. விக்ராந்த் மொய்தீன் பையனோட பையன், அதாவது நம்ம ரஜினிகாந்தோட பையன் அப்படிங்கிற பேர் காமிக்கிறாங்க. அந்த பையன் வந்து ரொம்ப செல்வாக்க ஸ்டேட்டஸ் இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்க சண்டை வருது, ஸ்போர்ட்ஸில் ஏதோ ஒரு வகையில் சண்டை வருது அப்படிங்கிற மாதிரி வந்து காமிக்கிறாங்க. டைட்டில் கார்ட்லேயே வந்து ஸ்பெஷல் அப்பீரியன்ஸ் ரஜினிகாந்த் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. பட் ஆனால் இந்த படத்தில் இது முழுக்க முழுக்க ரஜினி படம் தான் வந்த மாதிரி தான் இருக்குது. விஷ்ணு விஷால் ஏதோ சீனுக்கு அங்கங்கே தேவைப்படுமே அப்படிங்கிறதுக்காக சீனை போட்டு ஃபில் பண்ணியிருக்காங்க நான் சொல்லணும். இது வந்து மதத்தை வச்சு ஒரு சில அரசியல் பண்ணுறவங்க எப்படி வந்து ஓட் பேங்க் அரசியலை வந்து மேனிபுலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தையும், சாமி அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே ஒன்று தான், அது வந்து கும்புற விதம் தான் வேறு, ஆனால் எல்லாருக்கும் ஒரே கடவுள், ஒரே நம்பிக்கை அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு மத நல்லிணக்கத்தை பேசக்கூடிய ஒரு நபரை தான் வந்து நம்ம மொய்தீன் பை கதாபாத்திரம் பண்ணியிருக்கக்கூடிய ரஜினிகாந்த் அவர்கள் வந்து சொல்கிறாரு. படத்துடைய ஒட்டுமொத்த கதை அப்படின்னு பார்த்தோம்னாக்க, சண்டை சச்சரவு அப்படிங்கிற ஒரு இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தை மொய்தீன் பை ஒரு அரசியல் அவர் தொழில் ஏற்படக்கூடிய ஒரு சில வில்லன்களாக தான் கிராமத்தில் திருவிழா நடக்க முடியாத அளவுக்கு ஒரு கலர் உண்டாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது கடைசியில் சொல்லி முடிச்சாரு. கடைசியில் திருவிழா ஒன்று அப்படி வந்துட்டு மொத்தத்தில் இது விஷ்ணு விஷால் விக்ராந்த் படம் அப்படின்னு சொல்கிறத இந்த சூப்பர் ஸ்டார் படமாக வந்துட்டு இருந்தது மாற்றமே இல்லை.